ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஏடி. ஸோ இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஜியை தான். அப்படி என்ன ப்ராங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆன மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நல்லாவே ப்ராங்க் ஆகிட்டான். ஸோ எந்த ஒரு ஸ்கிரிப்டும் கிடையாதுங்க. ஸோ கஷ்டப்பட்டு நானாக ஒரு ஐடியாவை யோசிச்சுட்டு நான் பண்ணேன். ஸோ எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அவன் பேசுனது தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சிரிப்பு வந்துச்சு. நடுவில் கொஞ்சம் சிரிச்சிருப்பேன். பட் சிரிப்பு வந்த நேரத்துலலாம் மியூட் பண்ணிட்டு சிரிச்சிட்டேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஆடியோ கேளுங்க. ஸோ வீடியோ பார்க்காதீங்க, இது யாருக்குன்னு பழைய வீடியோ தான். ஸோ ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போல அந்த வீடியோ தான். சரி ஓகேங்க, இங்கே போய் பார்த்துட்டு வாங்க. ஹலோ, சொல்கிறா கேக்குதா? கேக்குது. என்ன பண்ற? ஆனா அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். நல்லா யோசி. ஏங்க ஃபீலிங்ஸா? அப்புறம் ஏன்டா இருக்கீங்களா இல்ல போயிட்டீங்களா? வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். எனக்கு திடீர்னு இது மாதிரி வந்துச்சு. என்னது? ஒரு மாதிரி வந்துருச்சுடா, மெயில் வந்துச்சுடா இது மாதிரி. ஏன் காப்பிரைட் வந்துருச்சா? தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இது என்னன்னு பாரு. சரி அனுப்பு. Hello, Einartham Gaming. Congratulations because on this area, remove your channel from YouTube. Hey, என்னாச்சு? upload your content and sound. என்னதுடா? Now probability very irra. It is small, but it's your job to make that your for all. It is think a channel policy we think down to prevent other viewers on the. But if you believe we made the wrong call, you can assume this section more information questions and how to play. என்னடா உன் சேனல் ரிமூவ் பண்றதா போட்டுருக்காங்க? என்னது? உன் சேனல்ல ரிமூவ் பண்றதா போட்டுருக்காங்க. புரியல. ஏங்க உன் சேனல்ல ரிமூவ் பண்றதா போட்டுருக்காங்க. அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்னது? டேய், இது சும்மா ஒரு வார்னிங் மாதிரி. அதாச்சும் எப்படி சொல்லலாம்னா, எப்படி சொல்றது, இதுல எப்படி தெரியுமா போட்டிருக்கானுங்க, இந்த யூடியூப் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது, இது உங்களோட ஒர்க் அந்த மாதிரி போட்டிருக்கானுங்க. We have removed your content and found and recent violation of your community guidelines. லைட்டா நீ இத மீறி இருக்கியோ. என்னடா வீடியோ போட்ட அப்படி? என்ன வீடியோ போட்டேன்? எதுக்கு வந்ததுன்னே தெரியல எனக்கு. மெயில் எப்போ வந்திருக்குன்னு பாத்தியா? அது இப்போ நானே பார்த்தேன். 2 நாள் ஆச்சு. அது வந்து நான் ரொம்ப நாள் வீடியோ போடல. எப்போ வந்திருக்கு இது பார்க்கலாம் போயிட்டு. நான் சொல்ற மாதிரி பண்ணு. இது இது கூகுள் இருக்குல்ல, கூகுளா? கூகுளுக்குள்ள போய் ytstudio.com போடு. வெயிட் பண்ண போறேன். அதுக்குள்ள லிங்க் போனேன்னா. ஹலோ, யூடியூப் ஸ்டுடியோ இல்ல ytstudio.com எப்படி வேணாலும் போடு. போட்டுட்டேன். இப்போ சேனல் போயிருமா? இப்போ ஏங்க இருங்க, சொல்றதை கேளுங்க. ஃபுல்லாவே சொல்ல, நீங்க மாட்டுக்கு போறீங்க. அந்த இதை கொடுத்தியா? போட்டேன். டெஸ்லாக் போகுதா? யூடியூப் ஸ்டுடியோ வருதுடா. உள்ள போக மாட்டேங்குதுடா. உள்ள போகுதா? அக்கௌண்ட் உள்ள போக மாட்டேங்குது. போக மாட்டேங்குதுடா. இருறாங்க. இது ytstudio.com அக்கௌண்ட்னு போடு. போட்டியா? போடுறேன். நான் போட்டேன். அதுக்குள்ள போனேன்னா இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்திருந்தாலும் உனக்கு ப்ராப்ளம். அதுல வரலன்னா அவ்வளவுதான்.
விட்டுரு அப்படியே. வரவே இல்லையே. ஐசோட்டுதான். என்னது? அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கிறேங்க. ஏய் வரலடா. இன்னொரு டம்ளரா? போடா குடிச்சோடா. சரி ரைட்டுங்க. போனீங்களா பத்தி? போட்டேன்டா வரலடா. சைன் இன் ஒண்ணு இருக்கா? இருக்கு. அத குடு. கொடுத்தான். வரமாட்டேங்குது. போடா. நீ வந்து கேளு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வந்துடும். உள்ள வந்துட்டா? வரமாட்டேங்குதா? ஏதோ ஸ்னாப்பு வெங்காயம் சைன் இன் காட்டுட்டா. அதுக்குள்ள போனேன்னா உனக்கு இது பிசில இருக்க மாதிரி உனக்கு ஒண்ணு ஓபன் ஆகுமா? வைடி ஸ்டுடியோ ஓபன் ஆகுது. என் அக்கௌண்ட காணுமே, வேற எல்லா அக்கௌண்ட் இருக்கு. யூடியூப்ல உங்க அக்கௌண்ட் இருக்கா? யூடியூப்ல இல்லையா உங்க அக்கௌண்ட்? காட்டல. சர்ச் பண்ண மட்டும் வருது. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாரிப்பா. எனக்கு இதே மாதிரிதான் MS ஸ்டூபிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருந்ததுல என்னது. ஆமா அதே மாதிரிதான் போச்சு. உன் அக்கௌண்ட் நிலவரம் காலி. ஐயோ டேய் 440 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுடா. என்ன தெரியுமா பண்ற? உன்னோட யூடியூப் இது பாஸ்வேர்டும் மெயில் ஐடியும் தெரியுமா? தெரியும். அத போட்டு ஓபன் பண்ண வரும். அப்படியே வரலன்னா உன் சேனல் அவ்வளவுதான். என்ன எப்படி சொல்லிட்ட? எப்படி சொல்றது சொல்ல முடியும். எப்ப எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாம் எழுதிட்டியா? அதான் வந்துச்சு. என்னடா அப்படியே ஒரு குண்டு போட்டேன். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணு. அப்படியே ஃபோன் கால்ல இருந்து ஓபன் பண்ணு. அப்படியே போட்டு. ஏய் ஜிமெயிலே போட முடியல. வரமாட்டேங்குது. அது அந்த ஜிமெயிலே வரமாட்டேங்குது. அட யூடியூப்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்ட? தெரியும்டா. அதுலதானே போய் போட்டேன் இப்போ. சரி இன்னொன்னு செட்டிங்ஸ் இருக்குல்ல. செட்டிங்ஸ் உன்னோட போன் செட்டிங்ஸ். அதுக்குள்ள போயிட்டேன். ஐயோ இது வேற ஒண்ணு ஆஃப் ஆகி போய் சொல்றான். அப்படியே போனேன்னா என் செல்ல இந்த மாதிரி இருக்கும், உன் செல்ல இந்த மாதிரி இருக்கும் தெரியல. அக்கௌண்ட் இது கூகுளுக்கு கீழே அக்கௌண்ட்னு ஒண்ணு இருக்கும் பாரு. கூகுள் கீழே அக்கௌண்ட். யூசர் அக்கௌண்ட்ஸா? அதுல போய் இது உன்னோட அக்கௌண்ட் போடு. வருதான்னு பாரு. வரலன்னா அவ்வளவுதான். போட்டு போயிடும். இல்லாட்டி என் சேனல் கூட தரேன். இல்லைன்னா வரமாட்டேங்குது. வருதா இல்லையா? வரல. அது ஃபைன் பண்ண முடியலன்னு வருது. இதுதான் ஒழுங்கா வீடியோ போடணுங்கிறது. நான் வீடியோ போட்டேன்டா. உன் கூட சேர்ந்து போட்டேன் பாரு. அந்த வீடியோ தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்டா ஏன்பா வீடியோ போட சொல்ல இல்லைன்னா வீடியோ போடாம சேனலுக்கு போயிருச்சாடா. வீடியோ போடாம எப்படா சேனல்ல போவோம்? யூடியூப் பாலிசி உனக்கு என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளா ஒரு அக்கௌண்ட் வீடியோ போடாம யூஸ் பண்ணாம இருந்ததுன்னா அவ்வளவுதான் போயிடும் அக்கௌண்ட். தம்பி நான் ரொம்ப நாள் தான் இல்லப்பா, ஒரு 2 வாரம் தான் என் வீடியோ போடல. ஏன்டா இப்படி வாய போடுற? நானும் 2 வாரமா ஒரு இன்னொரு சேனல் இருந்து ஒரு 10 சப்ஸ்கிரைபரு ஒரு 2 வாரமா வீடியோ போடல. அது போயிருச்சு. ஓ தம்பி நான் அதுக்கு முன்னாடி 3 மாசம் நான் வீடியோ போடலப்பா. போன வருஷம் 4 மாசமா வீடியோ போடலடா. அப்பெல்லாம் கொண்டு வந்ததே போன மாசத்துக்கு தான் கொண்டே வந்தானுங்க. ஓ ஐயோ இப்ப என்ன பண்றது? மறுபடியும் ட்ரை பண்ணு. டேய் 440 சப்ஸ்கிரைபர்ஸ்டா. கஷ்டப்பட்டு எடுத்து வந்தேன்டா. ஏன்டா? இல்லாட்டி உன்னோட யூசர் நேமும் இது பாஸ்வேர்ட் மட்டும் அனுப்பு. நான் என்னோட செல்ல லாகின் பண்ணி பாக்குறேன். லாகின் ஆச்சும் லாகின் பண்ணி பாக்குறேன். லாகின் ஆச்சுன்னா அந்த சேனல் அனுப்புறேன். இல்லாட்டி முடிஞ்சு போயிடும். சரி ஏங்க எல்லாம் நமக்கு நடக்குமாடா எல்லாம்? அதான் பார்த்தேன். எங்கடா வீடியோவே காணாம பைத்தியக்கார பையன் அப்படின்னு. சரி கொஞ்ச நாள் கழிச்சு போடலான்னு பார்த்தேன். அதாவது வீடியோ இப்பதான் ரெடி பண்ணிட்டு வந்தேன். அந்த இது என்ன கேமு
பைக் சிமுலேட்டர். என்னது? பைக் சிமுலேட்டர் கேம், அந்த இந்தியன் பைக் சிமுலேட்டர். எவ்வளவு நல்லா போயிட்டு இருந்த சேனல் ஆடி, ஏன்டா அப்படி பண்றது? 3 வருஷம். என்ன சொன்னாரு? வெயிட் கரோங்க. ஓகே, பாஸ்வேர்டுங்க. பாஸ்வேர்ட் செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சிருக்கியா? ஆமா போட்டிருக்கியா? வேற மொபைல் இருக்கா உன்கிட்ட? வேற மொபைல் இல்லையா? வேற மொபைல் எதுவுமே இல்லையாடா? ஒரே நிமிஷம். ஓகே, ஐயனார் டேய், இது என்னடா ஸ்பேஸ் எல்லாம் விட்டுருக்க? ஸ்பேஸ் ஒண்ணுமா? ஸ்பேஸ் விட கூடாது. அப்புறம் ஏன்டா அப்படி அனுப்பிச்சு விட்டுருக்குற? ஒழுங்கா அனுப்பிச்சு விடு, இல்லாட்டி சேனல் என்ன பண்றதுன்னு தெரியல. ரெக்கார்ட் பண்ண முடியாதா? என்னதுடா? ரெக்கார்ட் பண்ண முடியுமா முடியாதா? ரெக்கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணு, நீ அனுப்பிச்சு விடு, பண்ணிக்கிறேன். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மீறி வந்துச்சு, சேனல்ல ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கு. பொய்யாவா போடுவாங்க? வேற எவனோட கண்டென்ட் ஏற்றி பார்த்து போட்டியா? இல்லடா, ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. என்ன நீ எத்தனை அக்கௌண்ட் வச்சு நீ ரிப்போர்ட் பண்ணாலும் சேனல் போகாது. நீ ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாதான் போகும். நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் எதுவுமே இல்லையடா. உனக்கே நீங்க எல்லா வீடியோ தானே பார்த்த. அப்ப நான் எந்த வீடியோ எதுவும் நான் யூஸ் பண்ணலையே, காப்பிரைட் இல்லாதது. என்ன பண்றது? ஒருவேளை இந்த மாதிரி ஃபயர் பண்ற அந்த ஒரு மாதிரி பிளட் தெரிக்கணும் அதெல்லாம் போடக்கூடாது சொல்லி கைட்லைன்ஸ்ல போட்டுருக்காங்க. போட்டேன்னா ஏதாச்சும் அப்படின்னா நான் எத்தனை இது போட்டுருக்கேன். ஆமா, நீ எதுல போட்ட அந்த மாதிரி? அதே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயர்ல போட்டேன். அப்புறம் இந்த GTA வைஸ் சிட்டி, GTA சான் எடுக்கலாம் நிறைய போட்டேன். எருமை மாடு எல்லா போறவரெல்லாம் வெட்டி சுட்டு உன்னெல்லாம் என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? ஆசாசியா வளர்த்த சேனல் தானடா இப்படி சொல்றேன். வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். எவ்வளவு பெரிய ஹேக்கர் தெரியுமாடா? ஓ அப்படி. சாரிங்க, நான் எடிட்டர், ஹேக்கர்ல. தெரியும்டா, நீ 2 தான்டா. டேய் வெயிட் கரோ மேன். தண்ணி வர மாதிரி லைட்டா. இன்ன வரைக்கும் உக்காந்து சொல்லுங்க. வெயிட் கரோ, உனக்கு ஒன்னு அனுப்பிச்சு விடுறேன், அதை நீயே படிச்சு பாரு. 3 வருஷமா நான் கஷ்டப்பட்டு ஒரு 480 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு வந்திருக்கேன். அதை நீயே சத்தம் போட்டு படி பார்ப்போம். எங்களிடம் இல்ல, எங்களிடம் உங்கள் புரியல. இது என்ன? நீயே படிடா. என்ன தமிழ்லாம் இருக்கு? இது என்ன? இது எனக்கு புரியலையே. இப்ப நீ ஒன்னு அனுப்பிச்சு விட்டேல, அதோட மீனிங் இதான். ஆமாதான். சொல்லு. நீ மறுபடியும் அந்த காப்பிரைட் கைட்லைன்ஸ மீறிக்கிட்டே இருந்திருக்கிற. நான் என்னதான் பண்ணி தொலைஞ்சிருக்கேன்னு தெரியலையே. ஏதாவது மீம் ஆட் பண்ணதுனால அப்படி வந்துச்சா? நான் இந்த இது ஐடி லாகின் பண்ணி பாக்குறேன். 3 வருஷமா பொத்தி வளர்த்தேன். ஓட விட்டுருக்கா. வெயிட் பண்ணு, லாகின் பண்ணி பாக்குறேன். பாருப்பா பண்ணிட்டியா? இப்பதாங்க மறுபடியும் ஆட கொண்டே கொடுக்குறேன்.
உள்ள போண்டு உள்ள போனோம்னா வெயிட்டு ரொம்ப நாளா முன்னாடியே வந்திருந்தானா இது தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஒரு 10 நாள் ஆயிருக்கும்டா இது வந்து. எப்போ அந்த இது டேட் தெரியுமா எப்போ வந்ததுன்னு? என்னது டேட் தெரியுமாடா மெயில் எப்போ வந்ததுன்னு? சொல்றேன். கண்ணு கலங்குதுடா, எனக்கு ரொம்ப முடியலடா. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீலிங்ஸா இருக்குதுடா, முடியலடா. ஏப்ரல் 19th. இங்க வெயிட் பண்ணு மேன், இங்க உனக்காக தான் இவ்வளவு வேலை பாத்துட்டு இருக்கேன். வெயிட் பண்ணு. ஏப்ரல் 19ரா? வெயிட் பண்ணு மேன். நீ தான்டா இப்ப டேட் கேட்ட. டேட் எவ்வளவுங்க? ஏப்ரல் 19. பாஸ்வேர்டு ஏண்டா அமைதியாடுறா. அடே நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன், பாஸ்வேர்டை ஒழுங்கா அனுப்பிவிட சொன்னடா. பாஸ்வேர்டு ஒழுங்கா அனுப்பிவிடா. அந்த பாஸ்வேர்டு தான்டா. என்னங்க ஸ்பேஸ் விடணுமாடா? அந்த இது ஐயனாருக்கு அப்புறம் பை இருக்குல்ல அது பாஸ்வேர்டு நல்லா ஞாபகப்படுத்தி பாடுறா. டேய் அதுதான்டா பாஸ்வேர்டு, வேற எதுவுமே மாத்தினதே இல்லடா நடுவுல. வெயிட் பண்ணு. ஐயனார் கேமிங் போட்டா எல்லாமே இதா வருது. அப்ப அவ்வளவுதான். சரி விட, எதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, விடுக்கு. வேற பாஸ்வேர்டே இல்லையாடா? அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணல ஒரே பாஸ்வேர்ட் தானே இருக்கு, எதுவுமே நான் மாத்தாங்கடா நடுவுல. சரி விட்டு ட்ரை பண்ண விடு. வெயிட் பண்ணு. என்ன பண்ண அடுத்து? எதுவும் பண்ண. உன்னோட சேனல் காட்டுது. காட்டும், ஏன்னா அது போகல. ஆமா, ஏன்னா இது பிராங்க். போனவனே அப்ப அந்த இது மெயிலு அது நான் எடிட் பண்ணது. எடிட் பண்ணதா? இங்க வேற நான் இப்போ 2-3 போட்டோ அனுப்புறேன், வெயிட் பண்ண. இரு, என்ன வச்சுதான் கண்டென்ட் எடிட் பண்ணிட்டு இருக்கிறியா இப்ப? ஆமா, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு காலு. ரெக்கார்ட் ஆகுதா? ஆமா. நடுவுல அங்கங்க கச்சிருப்பேன், அதை மட்டும் கட் பண்ணிக்க. கட் பண்ணிக்கோ. முதல்ல இது வருமானே தெரியல. நீங்க போடுங்க அந்த வீடியோவை, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். 3 போட்டோ ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ டவுன்லோட் பண்ணேன். அதுல வந்துட்டு ஏதோ ஒரு சேனல் பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட யூடியூப் சேனல், என்னோட சேனலுக்கு வந்துட்டு ஒரு மெயில் வந்துச்சு. சரி அதை எடுத்து இதுல போட்டு எடிட் பண்ணிட்டேன். அது ரொம்ப நாளா வீடியோ என்ன ரெக்கார்ட் ஆகுதா? என்னது ஆகுது ரெக்கார்ட் தான் ஆகுது. ரெக்கார்ட் ஆகுதா? சத்தியமா சேனல் எவனும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனோட ரியாக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சேனல் கூட தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு வந்துட்டு நல்ல புள்ளியை போயிட்டு ப்ராங்க் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நினச்சிக்கிட்டேன். சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பை கைஸ், பை.